சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய இயக்குநரும் நடிகரும் தயாரிப்பாளருமான டி ராஜேந்தர் பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் சிந்தினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நலமன்றங்களாக இருக்க வேண்டும். மக்கள் நலை இப்ப பாத்தீங்க, அந்த மக்கள் நின்று அவர்களுக்கு பொறுப்பா அந்த இதை எடுத்து கொடுக்கறது, ஏதோ போஸ்ட் கொடுக்கறதுக்கு நான் போஸ்ட் கொடுக்கறதுக்கு வரல. அந்த மக்களுக்கு பொறுப்பா அந்த மக்களோட அந்த சிரிப்பை பார்த்து, அந்த உணர்வை பார்த்து எப்படியெல்லாம் வாடி இருப்பாங்க. அன்னைக்கு அந்த கொற்ற மழையில எத்தனை பேர் தன்னுடைய வாகனத்தை ஆட்டோ ஓட்டுறத, எத்தனை பேர் இஎம்ஐ கட்டணும், எத்தனை பேருடைய பைக்கு போயிடுச்சு, எத்தனை பேரோட வாகனம் போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு மனசு பதப்பதிச்சது. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க இந்த இதுல போக கூடாது, இது கூட கொடுக்க வேணாம். என் தம்பி வாசம் வச்சுக்கிட்டு கூட நான் கொடுத்துருக்கலாம், வச்சுட்டு கொடுக்க சொல்லலாம். நான் ஏன் வந்தேன், மனசு நிறையுது. என் மக்களை பார்த்ததில் எனக்கு மனசு நிறையுது. ஏன்னு கேட்டா, நான் ஒரு காலத்தின் முன்னால், இன்னைக்கு இந்த தொகுதியே இல்லை, பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப கொற்ற மழையில கடுத்து மட்டும் தண்ணி இருந்தப்ப நடந்து போய் மக்களுக்காக குப்பை லாரியில போய் ஏறி கூட போய் நான் நிவாரணம் பண்ணேன். அந்த நிவாரணம் பண்ண முறையில இந்த மிக்ஜாம் புயல இன்னைக்கு நிவாரணத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்ய வந்திருக்கப்ப ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு போறேன். என்னன்னா, நான் அரசியலா இதை சொல்லல. நான் சொன்ன பாருங்க, நான் யாரையும் திட்டி தீக்கிறதுக்கு இங்க வரல. மழை ஏற்கனவே கொட்டி தீர்த்துடுச்சு. ஒண்ணு சொல்றேன், யாரு மேல குறை சொல்லியும் புண்ணியம் இல்லை. ஆண்டவா, கர்த்தரே, எல்லாம் வல்ல ஈசனே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.